சீன அரசு 2020, 21, 22, 23, 24 அனுமதி கொடுக்காத காரணத்தினால 25, 26லேருந்து அனுமதி ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் இந்த 5 ஆண்டு 6 ஆண்டு போக முடியாதவங்க பெரிய அளவில் இந்த ஆண்டு நேபாள் காட்மண்டு மூலமாக 2 ரூட் இருக்குது. ஒன்று நம்ம இந்தியா மூலமாக போகலாம், லிப்பு லேக். நேபாள் காட்மண்டு மூலமாக ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நேற்றங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிக மிக துரதிருஷ்டவசமானது. ஒரு பார்டர் இமிக்ரேஷன் பாயிண்ட்டு நேபாள் டிபெட் பார்டரில் அவ்வளோ பேர் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஈரோட்டிலிருந்து, கரூரிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, சென்னையிலிருந்து நிறைய டூர் ஆப்ரேட்டர்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஈஷா அமைப்பு கோயம்புத்தூர்லேருந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக 73 பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. நேபாள் அரசு கூட நிறைய பேர் இந்த பக்கம் மிஸ் ஆகிருக்கிறாங்க. சைனா அரசு டிபெட் பகுதியில் அவங்க அதிகாரப்பூர்வமாக நிறைய பேர் இறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு இங்கிருந்து ஒரு மீட்பு குழு அனுப்பி வைக்கணும். காரணம், இது 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நேபாள் ஒரு பக்கம், டிபெட் ஒரு பக்கம். துரிதமாக, ஏன்னா ஏற்கனவே இந்த யாத்திரைக்கு 2018 நான் போயிருக்கிறேன். நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது சைனா சைடில். அவ்வளோ ஈஸியாக இறந்து போனவருடைய உடலை கூட கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் என்னுடைய வேண்டுதல் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசு வேகமாக ஒரு மீட்பு குழுவை அனுப்பணும். அவங்க அங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய எம்பசியோட தொடர்பில் இருக்கணும். உறுதியான தகவலை வேகமாக மக்களுக்கு கொடுக்கணும். யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியும், இன்ஜுரி ஆயிருக்குன்னா அவர்களுக்கான முயற்சி எடுக்கணும். இறந்து போனவங்களுடைய சடலங்களை திரும்ப கொண்டு வரணும். இதையெல்லாம் கூட தமிழக அரசு செய்யணும். ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒரு கிளேசியல் லேக் உடைந்து அங்கேருந்து அந்த மிகப்பெரிய ஒரு வேகத்தோடு தண்ணீர் நிறைய ஊரை காலி பண்ணியிருக்கு, பிரிட்ஜை உடைச்சிருக்கு, இமிக்ரேஷன் சென்டரை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. இதை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா இதற்கு முன்பு கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி நடந்த பொழுது ரூட்டை மாற்றினாங்க. இது மாற்றப்பட்ட 2வது ரூட். இந்த ரூட்டிலும் கூட இது நடந்திருப்பது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். அதனால் இறந்து போன எல்லா பெரியோர்களுக்கு எனக்கு சீன அரசு 2020, 21, 22, 23, 24 அனுமதி கொடுக்காத காரணத்தினால 25, 26லேருந்து அனுமதி ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் இந்த 5 ஆண்டு 6 ஆண்டு போக முடியாதவங்க பெரிய அளவில் இந்த ஆண்டு நேபாள் காட்மண்டு மூலமாக 2 ரூட் இருக்குது. ஒன்று நம்ம இந்தியா மூலமாக போகலாம், லிப்பு லேக். நேபாள் காட்மண்டு மூலமாக ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நேற்றங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிக மிக துரதிருஷ்டவசமானது. ஒரு பார்டர் இமிக்ரேஷன் பாயிண்ட்டு நேபாள் டிபெட் பார்டரில் அவ்வளோ பேர் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஈரோட்டிலிருந்து, கரூரிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, சென்னையிலிருந்து நிறைய டூர் ஆப்ரேட்டர்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஈஷா அமைப்பு கோயம்புத்தூர்லேருந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக 73 பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. நேபாள் அரசு கூட நிறைய பேர் இந்த பக்கம் மிஸ் ஆகிருக்கிறாங்க. சைனா அரசு டிபெட் பகுதியில் அவங்க அதிகாரப்பூர்வமாக நிறைய பேர் இறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு இங்கிருந்து ஒரு மீட்பு குழு அனுப்பி வைக்கணும். காரணம், இது 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நேபாள் ஒரு பக்கம், டிபெட் ஒரு பக்கம். துரிதமாக, ஏன்னா ஏற்கனவே இந்த யாத்திரைக்கு 2018 நான் போயிருக்கிறேன். நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது சைனா சைடில். அவ்வளோ ஈஸியாக இறந்து போனவருடைய உடலை கூட கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் என்னுடைய வேண்டுதல் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசு வேகமாக ஒரு மீட்பு குழுவை அனுப்பணும். அவங்க அங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய எம்பசியோட தொடர்பில் இருக்கணும். உறுதியான தகவலை வேகமாக மக்களுக்கு கொடுக்கணும். யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியும், இன்ஜுரி ஆயிருக்குன்னா அவர்களுக்கான முயற்சி எடுக்கணும். இறந்து போனவங்களுடைய சடலங்களை திரும்ப கொண்டு வரணும். இதையெல்லாம் கூட தமிழக அரசு செய்யணும். ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒரு கிளேசியல் லேக் உடைந்து அங்கேருந்து அந்த மிகப்பெரிய ஒரு வேகத்தோடு தண்ணீர் நிறைய ஊரை காலி பண்ணியிருக்கு, பிரிட்ஜை உடைச்சிருக்கு, இமிக்ரேஷன் சென்டரை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. இதை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா இதற்கு முன்பு கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி நடந்த பொழுது ரூட்டை மாற்றினாங்க. இது மாற்றப்பட்ட 2வது ரூட். இந்த ரூட்டிலும் கூட இது நடந்திருப்பது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். அதனால் இறந்து போன எல்லா பெரியோர்களுக்கு எனக்கு